விசித்ரா. டும் 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 வந்து ஒரு டிஸ்கஷன் மட்டும் பண்ணி கொடுக்குறாரு கலைமணி சார். அப்போ தான் நசீர் எனக்கு பழக்கம். மெட்ராஸ் டாக்கீஸில் போயிட்டு எல்லாருக்கும் பிறகு இப்போ பாராஜா சார் தான். அங்கே நம்ம கிளம்பி வரும்போது நமக்கு வந்த படங்கள்னு பார்த்தாக்கா இதயம் நான் பேசுகிறேன் இப்போ எல்லாம் மாதிரி படங்கள் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் பாராஜா சாரோட பற்றி பாக்கியராஜ் சார் பற்றினேன், பாலுமேந்திர சார், மகேந்திரன் சாரை பற்றினேன். ஆக்சுவலாகவே அவருக்கு அந்த முதுவலி பிரச்சனை இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, டைம் கொடுத்தது வந்து ஐஸ் சாருக்கு வந்து 8 to 8:30 டைம் அந்த எழுதி கொடுத்தேன், மேனேஜர்கிட்ட கொடுத்தாச்சு. நாங்கள் முன்னாடி அசிஸ்டன்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெள்ளன்னு ஒரு 7 ஒரு 6:30 அங்கே போய் பார்த்தா ஐஸ் சார் நின்றுட்டு இருக்காரு. ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்ட்டு நான் காரை விட்டு இறங்கவே இல்லை. கிரீடம் படத்தின் போது அஜித்துக்கும் அவருக்குமான ரேப் அப்படி இருந்தது. அந்த கிரீடம்ங்கிற டைட்டில் சொன்ன உடனும் இவர் 12 வருஷம் லாஜிக் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வச்சிருந்தாரு ஐஸ் சார். அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் சர்க்குணம். இயக்குனர் விஜயிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த அனுபவத்தோடு சர்க்குணம் இயக்கிய முதல் வெற்றி படம் தான் களவாணி. சின்ன தூரல் வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும் மாயம் மாயம் என்ன என்ன சொல்லி பொழுடி. தன்னுடைய 2வது படமான வாகை சுடவா படத்தின் மூலம் பல விருதுகளை வாங்கி குவித்த சர்க்குணம் தனுஷை வெற்றி இயக்கிய படமாக நையாண்டி படம் அமைந்தது. ஏண்டி பாதகத்தி என்ன நீயொயச்சி புட்ட. நயன்தாராவுடைய நடிப்பிலே டோரா படத்தையும் விமல் நடிப்பிலே மஞ்சப்பை படத்தையும் தயாரித்துள்ள சர்க்குணம் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். சர்க்குணம் நல்ல டைரக்டர் அப்படின்னு தெரியும். நல்ல உதவி டைரக்டரா? கண்டிப்பாக சார். அது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா ஏலப்பன் சாருடைய லைஃப்ல இருந்து வரும். அப்போ என்னன்னா சார், ஒரு 2 விஷயம் தான் சார் இருந்தது சினிமா. இப்போ ஊர்லேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காம அப்படின்னா எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் தான் அந்த புது டைரக்டர்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களா, நீ எல்லாம் போய் பார்த்தியா பார்க்கலையா? ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு ரீச்சபிள் இருந்தது. அருமை. புது டைரக்டர்லாம் வாய்ப்பு கொடுக்குறாம அவரெல்லாம் போய் பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிற அளவுக்கு அது இருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா, நம்ம சௌத்ரி சாரை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து பீச்சுக்கு வந்து டெய்லியாக நம்ம 27 இதில் இருந்து வடபள்ளியில் இருந்து இங்கே வந்து பீச்சில் வந்து நிற்கிறது. அங்கே ஏகப்பட்ட பேர் நிற்பாங்க. எல்லாமே ஒரு சல்யூட் வைப்பாங்க. சார் இப்படி இவ்வளோ தானே கை தூக்குவார் சௌத்ரி சார். அப்படி கை தூக்கிட்டு அவர் எத்தனை பேர் கை தூக்க முடியும்? அப்படி போயிட்டே இருப்பார். அந்த ஜூஸ் இதெல்லாம் சில பேர் வாங்கி கொண்டு வைப்பாங்க காரில். அதுக்குன்னே ஒரு கூட்டம் நிற்கும் பீச்சில் அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும்போது தான் தெரிஞ்சது அது அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் இந்த ரேஞ்செல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது நான் சொல்ல உதவி இயக்குனருக்கு தான் டெய்லி காலைல 7 மணி வந்துடுவேன். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லுவார், அப்போ ஒரு தடவை மட்டும் நின்று அந்த இது பண்ணும்போது சொன்னார், வர்றவனே 5-6 பேரோட தான் வர்றான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இதில் நான் என்ன சொல்லி விடுறது அப்படின்ட்டு வருது. அதுதான் எதார்த்தம். ஏன்னா வர்ற அசிஸ்டன்ட் கூட ஒரு டீமோட தானே அப்போ வருவாங்க. அப்போ தான் வந்து எங்கள் ஊரில் வந்து சீனாத்தானா அப்படின்னு சொல்லி தளிக்கோட்டை அப்படின்னு பக்கத்து ஊர், அவர் இங்கே ட்ரிபிள்கல்ல இருந்தார். அவர் பீச்சுக்கு வருவார். அப்போ பஞ்சநாதன் எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் பட்டுக்கோட்டை, அவர் வந்து இவரை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவர் சொன்னார், இப்போ நீ வந்து இவரை ட்ரை பண்ணுறது இது இல்லை. அப்போ ஏலப்பன் சார் சௌத்ரி சாரோட திருநெல்வேலியெலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, அந்த டைமில் அவங்களாம் 2 பேரும் ஒன்றா வருவாங்க. அழப்பன் சாரும் ஆர்பி சச் சாரும். அப்போது வண்டியில் அது பீச்சில் வரும்போது இவர் அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அதுலேருந்து நான் அழகப்பன் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா சௌத்ரி சாரை ஃபாலோ பண்ணி நம்ம இத்தனை பேரை மாறி வர முடியாதுன்னு. அப்போ தான் வந்து அவர் சொன்னார், எப்போ நான் இப்போ ஒன்றும் படம் எடுக்கல, திருநெல்வேலி தான் போயிட்டுருக்கு, இப்போ நீ வந்து நீ ஒன்று அலையிறது வேஸ்ட்டு, நீ வந்து நான் சொல்கிறப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னார். அப்படி அப்புறம் அழகப்பன் சாரை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் அப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கலைமணி சார்கிட்ட சரி நான் சொல்கிறேன் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமநாதன் சாரோடைய படம் ஒன்று, ரோஜா மேடம் இவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த படம் ரொம்ப பாண்டி பஜார் நாய் செட்டு பக்கத்தில் இருந்தார் கலைமணி சார். போய் அழகப்பன் சார் சொன்னார்னு பார்க்க போனேன். கலைமணி சார் உள்ளே இருந்தார். அப்போ
வெளில வந்து போகும்போது அப்போ நம்ம எழுதி காட்டணும் இல்லையா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் சொன்னேன் எனக்கு சுமாராக இருக்கும்னு எழுதி காட்டினா அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணு, நம்ம ஆஃபீஸ்க்கே கலைமணி சார் வர போகிறார் அப்படின்னு சொன்னா பயங்கர இதாக இருந்தது. அப்போ அழகப்பன் சார் ஆஃபீஸுக்கு இங்கே நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட இருந்த அழகப்பன் சார் ஆஃபீஸுக்கு கலைமணி சார் வந்தார். சகலக்க பேபி அப்படின்னு ஒரு கதை சார் கலைமணி சார் இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் இருக்கும்போது உள்ளே உட்காந்துருக்கும்போது கலைமணி சார் இருக்கும்போது இங்கேருந்து சார் கூப்பிட்டு அழகப்பன் சார் உள்ளே போயிட்டு இது மாதிரி சார் பண்ணும் அசண்டை வச்சுக்கணும் பார்த்தார். பார்த்துட்டு உட்காரியா அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த பெட்ரோல் கிடக்கும்போது ஓரமாக உட்காந்தேன். அப்படி கலைமணி சார்ட்ட தான் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரம்பிச்சு. டக்குன்னு அது முடிஞ்சோன்னா அவர் பாட்டும் போயிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வேற செட்டப்புக்கு போயிடுவார்ன்றது எனக்கு தெரியாது. நம்ம கலைமணி சாரோடய ட்ராவல் பண்ண முடியாது, அடுத்தடுத்த கதைகள் வெவ்வேறு ஸ்டேக்கு போயிடுவார்னு தெரியும்னு. அப்போ என்னடான்னு பார்த்தா மீண்டும் நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு. இப்போ என்னடா பண்ணாதா ஓல்டு வுட்லண்ட்ஸில் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நானே வண்டி எடுத்துகிட்டு ஓல்டு வுட்லண்ட்ஸ் போயிட்டு அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் போய் பார்த்தேன். என்ன சார் நான் அப்போ தான் டும் 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 வந்து ஒரு டிஸ்கஷன் மட்டும் பண்ணி கொடுக்குறாரு கலைமணி சார். அப்போ தான் நசீர் எனக்கு பழக்கம். மெட்ராஸ் டாக்கீஸில் போயிட்டு அந்த பேடு இதெல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்கினாங்க. அப்போ ஒரு பெரிய கனவு, இதோட நம்ம மெட்ராஸ் டாக்கீஸ் போகிறோம், கலைமணி சாரை பார்த்தாச்சு அப்படின்னு போய் அங்கே வாங்கிட்டு வந்து கலைமணி சாரோட அப்படியே அது அடுத்தடுத்து தான் ஒவ்வொரு டீமாக பண்ணுவார் இல்லையா, அது கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஏ. விஜய் சார் வந்து பிரியதர்சன் சாரோட அசிஸ்டன்ட். அப்போ பிரியதர்சன் சார் அவர் அசிஸ்டண்டாக இருக்காரு. இங்கே கலைமணி சாருக்கு டிஸ்கஷனோட முடிஞ்சிருந்து ஸ்பாட் ஒர்க் போக முடியாது. இப்போ நம்ம எப்படி ஸ்பாட் ஒர்க்கு தேவைப்படுமே அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறது, மீண்டும் அழகப்பன் சார்ட்ட தான் வந்து நிற்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் ஏ. விஜய் சாரை கூப்பிட்டு, அப்போ ஆனந்தன் தான் அவர் பேர், எல்லாம் ஆனந்தன் தான் கூடுவாங்க அங்கே விஜய் சாரை. அழகப்பன் சார் ஆனந்த் இது மாதிரி நம்ம சார் பண்ணா நீ கூட வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்போ அசிஸ்டண்டாக தான் இருக்கார் சார் ஏ. விஜய் சார். அப்பயும் ஒரு டீம் ஒன்று செட் பண்ணுறாங்க. மணி சாரோடைய அசிஸ்டண்ட் வந்து கேரக்டரு, கமல் சார் அசிஸ்டண்ட் வந்து கதை, பிசி சார் அசிஸ்டண்ட்டு கேமரான்னு ஒரு செட் பண்ணாங்க. மம்முட்டி சார், உதயா சார், இதை வச்சு ஒரு டீம் இப்படி ஒரு செட்டப் பண்ணாங்க சார். பண்ணால் அதில் மம்முட்டி, உதயா சார் உமங்க நடிக்கிறதா இருந்தது. நம்ம மணிஷா கொய்ராலா வந்து மம்முட்டி சாருக்கும், உதயா சாருக்கு வந்து அவங்க பொண்ணு அனுராதா பொண்ணு. அது ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் மூவ் ஆகலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ தான் சொன்னார், நான் இன்னொரு செட்டப் ஒன்று பண்ணுறேன், கலகலப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து நெப்போலியன் சார் உதயா சார் காம்பினேஷனில் ஒரு பண்ணாங்க. அதில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக லாஸ்ட்டாக போய் அதில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த நேரத்தில் எங்கள் டேரக்டர் ஆட ஆரம்பிக்க ஆரம்பிச்சார் ஏ. விஜய் சார். இந்த ஒர்க் பண்ணிட்டல நீங்கள் வா அப்படின்னாரு. வந்து அதுலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அப்போது வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்ல பீக்கில் எங்கள் டேரக்டர் கொண்டு வந்தார். அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே நான் அவர் அசிஸ்டண்டாக இருந்தேன். ஏ. விஜய் சார் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ஏ. விஜய் சார் வந்து ஆட ஆரம்பிக்கும் போது பயங்கர பிஸி ஆகிட்டார் வீனஸில். நான் சென்னை சில்க்ஸ்க்கு அந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, புடவை எனக்கு பிடிச்சி, அதான் நான் தான் எழுதினேன். சார் வந்து என்கரேஜ் பண்ணி பாட்டு கொடுப்பாரு, என்ன எழுதியா நான் பெரியப்பாவுக்கு பாட்டு கொடுப்பாரு. அவர் ஜிப்ரான் அப்புறம் ஓம் பிரகாஷ்லாம் நாங்கள் அந்த டீம் அங்கே தான் நாங்கள் தான் அப்படியே அசாம்பில் செட் ஆகிறோம். அப்படி ஆடு நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது தான் வா அப்படின்ட்டு விஜய் அஜித் சார் படம் கிரீடம் உள்ள. அதுக்கு முன்னாடியே வில்லியன்னு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஏ. விஜய் சார் பண்ண வேண்டியது அந்த படம் தான். ஷாம் சார் ஹீரோ, திரிஷா மேடம் ஹீரோயின். அது சில காரணங்களால் நின்னதுனால தான் பொய் சொல்ல படம் ரெண்டாவது படம் தான், கிரீடம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு. நான் கிரீடத்தில் அசோசியேட் டைரக்டர் பண்ணுறேன். அசோசியேட் டைரக்டர் கிரீடம் பண்ணிட்டு பொய் சொல்ல படம் பாதியில் தான் நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு வந்ததுனால இண்டிவிஜுவலாக போய் போகிறேன். இப்படி இதான் சார் நம்ம அசிஸ்டன்ட் கடல் லைஃப். நான் வந்து ஒரு 10th ஃபெயில் ஆகிட்டு ஐடிஐ போயிட்டேன். அப்பா வந்து யூகேல இருந்தார். தம்பி நான்லாம் நல்லா படிப்போன்றது. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒருத்தர் அப்போ லண்டன்லேருந்து சப்போர்ட் பண்ண ரெடி, எல்லாம் பண்ண ஆள் இருந்தும் நம்ம கரெக்டாக அப்படி கடைசியாக ஒரு மெக்கானிக் ரேஞ்சில், டீசல் மெக்கானிக் இந்த ரேஞ்சில் வந்து நிற்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இருந்தது. சரி நமக்குள்ள வேறு என்ன தாண்டா இருக்குது அப்படின்னாக்கா படம் பார்க்க தெரியுது, அது கரெக்டாக கதை சொல்ல தெரியுது, இவ்வளோ தான் நம்மளோட விஷயங்கும் போது அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் என்னென்னா நான் அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் நடந்தது. நான் ஊரில் பொதுவான வேலைகளில் ஈடுபடுவேன். அப்போ உள்ளாட்சி தேர்தலில் நின்று இப்போ வார்டு மெம்பருக்கு ஜெயிச்சிட்றேன் சாவி சின்னத்தில். அது 18-19 அந்த ஏஜ் குரூப்லேயே. அது வேறையா? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு 6 மாதம் இருக்கும்போது இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரான வாய்ப்பை தேடி இங்கே சென்னை வந்தாச்சு. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தது. அது தங்கச்சி முறை, அது சின்ன பொண்ணு. நம்ம இப்போ ஸ்கூலை விட்டு வெளில வந்து எங்கள் பெரியம்மாட்டில் இருக்கேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கூலில் வந்து பாட்டு போட்டிக்கு வந்து எல்லாமே சினிமா பாட்டு பாடுறாங்க, நீ ஏதாவது ஒரு பாட்டை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ என்னென்னா, என் தம்பி வந்து மன்னார் உள்ள பின்லே ஸ்கூலில் படித்தான். அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான், இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒருத்தன் சின்ன தம்பி படத்தில் வர தூளியிலே கண்டெடுத்த வானத்து மீன் விளக்கேங்கிற பாட்டை அப்படியே ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வரிகளை மட்டும் மாற்றிட்டு பண்ணால் சூப்பராக இருந்தது அப்படின்னு யதார்த்தமாக சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. மேடை, அதாவது தூளியிலே ஆட வந்து வானத்து மீன் விளக்கை வந்து மேடை மேலே பாட வந்த இப்பள்ளி மாணவி நான் ஆசிரியர் கண்ட அற்புதம். அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கும். ஒன்றும் பெருசாக என்ன பண்ணிட போகிறோம். இதை வச்சு இந்த மேடை மேலே பாட வந்தங்கிறது என் தம்பி ஸ்கூலில் ஒருத்தன் எழுதுனது. அந்த 2 வரியை மட்டும் எடுத்துகிட்டு
இழுப்பத்தொப்புங்கிறது எங்கள் ஸ்கூலு, நான் படித்த ஸ்கூலு. பாட்டை எடுத்து நான் படித்தா இழுப்ப மரம் இலவுதிரம் அப்படிலாம் போட்டு ஊற வச்சு ஒன்றை எழுதி யதார்த்தமாக அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். அது போய் பாடும்போது நான் சும்மா ஓரமானு பார்க்குறோம். அது இந்த ஓ ஹோ 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 அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் நம்ம சொல்ல அந்த பிள்ளை அந்த இதோடைய பார்த்தா பயங்கரமான ஒரு அட்டென்ஷன் அந்த பொண்ணோட குரலில் கிரியேட் பண்ணுது. அருமை. அட்டன் ஓன்னு அந்த பாட்டு பாடினோடனே வரி எல்லாருக்கும் புதுசாக இருந்த உடனே அவனு யார் இந்த மாதிரி சர்க்கணும் எழுதி கொடுத்துச்சு அப்படின்னோடனே நீ நல்லா எழுதியிருக்கடா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு காரணமாக போச்சு. நம்ம கூட என்ன வந்துடும் ஒரு கட்டத்தில், சரி ஏதோ நம்ம நல்லா எழுதுறோம் இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தா அது ஒரு சாதாரண வரிகளாகவும் அது ஏதோ ஒன்றாவா தான் இருக்குது. ஆனால் நம்ம கிளம்பி வரதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தினுடைய படங்கள்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் பிறகு இப்போ பாரதிராஜா சார் தான். அங்கே நம்ம கிளம்பி வரும்போது நமக்கு வந்த படங்கள்னு பார்த்தாக்கா இதயம் நான் பேசுகிறேன் இப்போ மாதிரி படங்கள் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்த பிறகு தான் பாரதிராஜா சாரோட பற்றி பாக்யராஜ் சார் பற்றின, பாலுமேந்திர சார், மகேந்திரன் சாரை பற்றின இது வந்ததே தவிர ஊர்லேருந்து வளர்ந்து கிளம்புறதுக்கு வந்து அது ரீசன் இல்லை. இங்கே வந்த அப்புறம் தான் இந்த ஜாம்பவான்கள் மணி சார் வரைக்கும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருந்தது. எப்படி இருந்தது கிரீடம் படத்தில் பணியாற்றி? அது ரொம்ப அருமையான விஷயம் சார். என்னென்னா நம்ம இந்த இதில் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சார் வந்து அசோசியேட்டுங்கிற அந்த 2வது பொசிஷன் அவருக்கு டைரக்டருக்கு அடுத்த பொசிஷனாக விஜய் சார் கொடுக்குறாரு. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. விஜய் சார்கிட்ட என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம்னா டே நைட் ஒர்க் பண்ணிட்டே சில நாளைக்கு என்ன பண்ணுவார், இங்கே கிரீடமே சொல்கிறேன் சார், காலிலேருந்து ஆரம்பித்து பின்னி மில்லில் செட்டு போட்டு ஷூட் போகும். 11-12 மணிக்கு என்னை கூப்பிட்டு நீ போயிட்டு ஆடுக்கு செட் பண்ணி வைம்பார். இங்கே வேறு கேமராமேன் வேறு செட்டப் இருக்கும். 3 to 5 வந்து இங்கே கேமராமேன் திருசாட்டு இருப்பார். இங்கே பார்த்தா ஓம் பிரகாஷ் சாரை வச்சு இங்கே செட் பண்ணி ஒரு ஆடுக்கு ஒரு ஷூட் 3 மணிக்கு வருவார். நான் 11 மணிக்கு அனுப்பிட்டு 3 மணிக்கு வந்து ஒரு ஆடு எடுத்து முடிச்சுட்டு 5 மணிக்கு விட்டு 7 மணிக்கு ஷூட்டுக்கு வருவார். அப்பா அந்த ஹார்ட் ஒர்க்கை விஜய் சார்ட்டை தான் பார்க்க முடியும். அது மனுஷன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னா நமக்கெல்லாம் எங்கேயாவது டைம் அப்படி போய் படுத்துருவோமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து விஜய் சார். அது எப்படி தான் அவரால் முடியுதுன்னே தெரியாது. அப்படி ஒர்க்கர் அவர். சூப்பர். அது ஒரு பெரிய டீம் வந்துச்சு இல்லை சார். அஜித் சார், த்ரிஷா மேடமு, ராஜகிரண் சார், சரண்யா மேடமு, வேக் சார், சந்தானம், கொச்சின் அனிபா, அது ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட். ஆமாம், பயங்கரமான அது ஒட்டுமொத்த டீமே இவருக்கு. யாருக்கு போய் நம்ம டைம் சொல்லிட்டு வரதுக்குள்ள டேரக்டர் சொல்லி 1 hour வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளவு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். அந்த நேரத்தில் தான் சார் அஜித் சாருக்கு வந்து அந்த முதுகுவலி பிரச்சனையும் இருந்தது இல்லையா. அப்போ நம்ம ஹைதராபாத் சார், அப்போது ஹைதராபாத்தில் தான் செட்டு போட்டு எடுத்துருந்தோம். இங்கெல்லாம் கூட நியூஸ் வந்தது முதுகுவலியில் ஃபைட்டில் கீழே வந்துட்டார், அப்படிலாம் இல்லது. ஆக்சுவலாகவே அவருக்கு அந்த முதுகுவலி பிரச்சனை இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மேனேஜர்கிட்ட நம்ம டைம் கொடுத்தது வந்து அஜித் சாருக்கு வந்து 8 to 8:30 டைம் நான் தான் எழுதி கொடுத்தேன், மேனேஜர்கிட்ட கொடுத்தாச்சு. நாங்கள் முன்னாடி அசிஸ்டன்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெள்ளன்னு ஒரு 7 ஒரு 6:30 அங்கே போய் பார்த்தா அஜித் சார் நின்றுட்டுருக்காரு. ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்ட்டு நான் காரை விட்டு இறங்கவே இல்லை. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அங்கே இருந்துட்டே மேனேஜர் கிடைக்கிறேன். யார் ப்ரோக்ராம் சொன்னது அஜித் சாருக்கு? நான் டைம் உங்களுக்கு என்ன டைம் சொன்னேன், நீங்கள் அஜித் சார் வந்து நிற்கிறாரு. இல்லைங்க நானும் நீங்கள் சொன்ன டைம் தான் சொன்னேன் அப்படின்றாரு. நான் விட்டு சார் மேனேஜரை சத்தம் போட்டு அசிஸ்டண்ட்லாம் இருக்கிறாங்க, ஏதோ சார் திட்டம் திட்ட போகிறாங்க. சரி என்ன நடந்தாலும் சரின்ட்டு நான் மட்டும் இறங்கி நம்ம மேலே தானே வந்து நிற்கும் விட்டு ஒரு அஜித் சார் இப்படி நடந்துகிட்டே இருந்தார். நான் ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடியே சாரி சார் அப்படின்ட்டு. அது என்ன நடந்ததோ நடக்கலையோ அவர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே சாரி சார் அப்படின்னு. அப்படி என்ன தெரியும் பார்த்தாரு. எதுக்கு சாரி அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ப்ரோக்ராம் யாரோ தப்பாக ஏதோ எந்த சைடு தப்புன்னு தெரியல சார், டைம் ஏதோ உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு 8:30 தான் சொன்னாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னார், நடந்தால் வலிக்குது, நின்னா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, படுத்தா வலிக்குது, என்ன பண்ணுறது, ரொம்ப ஒரு வலி. நான் பாரு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு அவுட்டோரில் நம்ம கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிற என்ன இருந்தால் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடிப்பார் அப்படிங்கிறது நான் வியந்து போன, நான் அசோசியேட்டாக இருக்கும்போது வியந்து போன அது சார். நான் தனியாக போய் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆனதில் வந்து ஒரு ஆடு சரவணா ஸ்டோருக்கு நான் ஒரு ஆடு பண்ணேன். ஒரே ஒரு ஆடு, சின்ன ஆடு தான் அது. நான் போயிட்டு நம்ம அந்த சேரன் சார் படத்தில் இருந்தப்பல துவாரகநாத் அவரை கேமராமேனை வச்சுட்டு ஒரு சின்ன 10 செகண்ட் ஆடு தான் ரம்சான் வளர்த்து போயிட்டு பீச்சில் வச்சுட்டு போகும்போது அப்போ ஓம் பிரகாஷ் கேமரா கூட்டேன். அவர் நீ சொல்கிற மாதிரி எடுக்கிறதுனா நான் என்ன சொன்னேன், வெளில இருந்து தொழுதுட்டு இருக்கும்போதே கேமரா வந்து அல்லானா அப்படி உள்ள கேமரா போயிட்டே இருக்கணும், கேமரா போயிட்டே இருக்கணும். அக்பருங்கும் போது அங்கே உள்ள இருந்து ஒருத்தன் கட்டு மரத்துலையும் தொழுவணும், ரம்சன் வாழ்த்துன்னு சொல்லணும். இதுதான் கண்டென்ட், நல்ல கண்டென்ட் அது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இதுக்கு டெக்னிக்கலாக நீ சொல்கிற ஷாட்டுக்கு வந்து நீ அகையலா வேணும், நீ என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்றார். சிப்பை வச்சுக்கிட்டு போனால் இப்படி போய் இப்படி தான் போவோம், அது இப்படி லெந்தியாக போவோம் அப்படின்ட்டார். யார்? ஓம் பிரகாஷ். நீ சொல்கிறத கரெக்டாக எடுக்கணும்னா நீ அகையலா கொடு, இல்லை நீ சின்னூண்டு படிச்சதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது வந்து நல்ல சொல்கிறது நல்லா வராதுப்பா அப்படின்ட்டார். சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு துவாரகநாத்கிட்ட கேட்டேன், வாங்க மேட்ச் பண்ணி எடுப்போம் அப்படின்னாரு. அவர் சரிட்டு சும்மா சிப்பை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் சார் விஜய் சார் அங்கே வந்துட்டார். அந்த லெந்தி எடுக்கிறோம், அந்த லெந்தி ஒரு திருப்தியாக உள்ள ஒரு சின்னது. அப்போ வந்து விஜய் சார் வந்து இன்னும் நின்றுட்டாரு. சார் வந்து பார்த்துட்டு இருக்கேன்,
சார் நான் ஒரே ஒரு சேஃப்டி ஒன்று பண்ணிக்க அப்படின்னாரு. என்னென்ன போட்டில் கேமரா வச்சுட்டு ஒரு லென்த் ஷாட் எடுத்து வச்சுக்க, உனக்கு இந்த லென்த் பத்தலன்னா மேட்ச் பண்ணிக்கலாம், அதே லென்ஸை போட்டு ஒன்று மேட்ச் பண்ணிக்கன்னாரு. நான் சேஃப்டிக்காண்டி ஒரு ஷாட் எடுத்து வச்சேன். அது ஆடில் உண்மையில் லென்த்துக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அருமை. எப்பயுமே விஜய் சார்ட்ட என்ன ஒரு குணம்னாக்கா ஆர்டிஸ்ட் நல்லா பார்த்துக்குவார். ஒன்று. ரெண்டாவது குணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா கூட இருக்கிற அத்தனை பேரும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பார், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பார். அதில் அவரை அடிச்சிக்க முடியாது சார். கிரீடம் படத்தின் போது அஜித்துக்கும் அவருக்குமான ரேப் அப்படி இருந்தது, நல்லாவே இருந்தது. எப்பயுமே அஜித் சார் என்னுடைய கேரக்டர் என்னன்னாக்கா அந்த இது அங்கேருந்து வந்தாருன்னா சில நேரங்களில் மட்டும் ரொம்ப அப்படியே மூட் அவுட்டாக இருப்பார், மற்றபடி எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். விஜய் சாரோட ரொம்ப அவருக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு மென்டலாகவே அவர் ஒரு ஃபிட்டாக இருந்தார். என்னன்னா ஒரு 12 வருஷம் அவருக்கு ஏதோ நேரம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம கிரீடம் அப்படிங்கிறத வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சிருந்தார் அஜித் சார் விஜய் சார் மேலே. அது அவங்கள்ட்ட நிறைய அது கடைசி வரையும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள்ட்ட நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கிரீடம்ங்கிற டைட்டில் சொன்ன உடனும் இவர் 12 வருஷம் லாஜிக் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வச்சிருந்தாரு அஜித் சார். அது ரெண்டுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி வச்சிருந்தது. இன்னை வரைக்கும் அவங்க ஆட் பண்றாங்க. அதுதான் அதுக்கான காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இவர் ரொம்ப ஆர்டிஸ்டை பார்த்துக்கிறாரோன்ற மாதிரி இருக்கும் அசிஸ்டண்டாக இருக்கும்போது விஜய் சார். அதனால தான் அவருக்கு தொடர்ந்து ஆர்டிஸ்ட் வந்து விஜய் சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நினைப்போம், இவர் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரல, அதை ஏதாவது ஒன்று சொல்லாமல் அங்கே என்ன பிரச்சனை, என்ன வர வேண்டியது அப்படிதான் நம்ம நினைப்போம். அவர் நினைப்பாரு வரலன்னா அவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைப்பாரு. அவனுக்கு ஹோட்டல் கரெக்டாக செட் ஆனிச்சா, இல்லை அவங்க கரெக்டான டைம் கொடுத்தாங்களா, அதை கேளுங்க பாரு, இவர் இப்படி தாங்க பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அவர் சொல்கிறது தான் கரெக்ட். நம்ம ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொல்வார்னா, நீ ஆர்டிஸ்ட் வந்து டிஸ்டர்ப் ஆனாங்கன்னா அது ஸ்க்ரீனில் தெரியும், பேசல தெரியும், நம்ம என்ன தான் நம்ம எழுதினாலும் சரி, நம்ம அவர் சொல்கிறது என்ன தான் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லியே கொடுங்களேன், அது உள்வாங்கி அவன் பேசல தானே ப்ரெசன்ட் பண்ணும், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வந்துட்டு அது எப்படி வருவாங்க அப்படிம்பார். அதில் வந்து அவர் நம்ம அவர்கிட்ட கொண்டு வந்து ஆர்டிஸ்ட்டை நீ வந்து கேர் எடுத்து காட்டினா அது ஸ்க்ரீனில் தெரியும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்குவார். நடிச்செல்லாம் காட்டுவாரா? அவர் மேக்ஸிமம் மணிசார் ஸ்டைல் தான், பாரதிதாசன் ஸ்டைல் கிடையாது. அவர் சொல்லி உள்வாங்கிறதுல கட்டிக்காரர் அவர். இப்போ நான்லாம் வந்து பாரதிதாசன் ஸ்டைல் தான், நம்ம சொல்கிறத வந்தால் போதுங்கிற மாதிரியான ஸ்டைல். இப்போ விஜய் சார்லாம் வந்து மணி சார் வந்து சொல்லிவிட்டு அவங்க கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார்ல, அந்த ஸ்டைல் தான் விஜய் சார். முதல்ல உங்களுக்கும் கதை எழுத வருது அப்படின்றதே எப்போ கண்டுபிடிச்சி? நம்ம அந்த கதையை கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னாலே இதெல்லாம் கதையாயிடுமா அப்படின்னாக்கா இல்லை, ஏதோ ஒரு எண்ணத்தை கிளம்புது சார். உண்மையிலேயே நம்ம அந்த கதையெல்லாம் சொன்னோம்னு வச்சுங்களேன், இதை நம்பிட்டாடா நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த பேசிக்காவே என்னென்ன சார். அப்போ புத்தகமும் வாசிக்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை சார். உலக சினிமாங்கிற அல்லது ஒரு பெரிய படங்கள் பார்க்குற அளவுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல சினிமாக்களும் பார்க்கறது அந்த நேரத்தில் ஊரில் பார்க்குற படங்கள் இதுதான் இருந்தது. இங்கே வந்த அப்புறம் எனக்கு பாரதிதாசன் சார் மேலே ஊரில் இருக்கும்போதெல்லாம் பெருசாக இல்லை சார் இருக்கு. இங்கே வந்த அப்புறம் தான் உலக சினிமாவுக்கு ஈக்குவலான சினிமா அவர் எடுக்கிறாருன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ நான் ஒரு தீராநதியாக என்னன்னு தெரில, அதில் ஒரு பாரதிதாசன் சாரை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பாரதி ராஜாவின் சினிமாக்கள் முக்காடு போட்டு ஈரான் சினிமாக்களாக வர துவங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு. ஈரான் சினிமாக்களுக்கும் பாரதி சினிமாக்கள் என்ன கம்பேரிசன்? வெள்ளையுடை போட்ட தேவதைகளை உடைய பாடல்களை மட்டும் நீக்கிவிட்டு பார்த்தால் எந்த தரத்தில் குறைந்திருக்கிறது பாரதி ராஜாவின் படங்கள். என்னடா அது அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் டீப்பா அவருடைய நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அதெல்லாம் பண்ணும்போது பிரமிப்பாக இருக்குது. என்ன இதான வேல்டு சினிமா, இதில் என்ன வேல்டு தரத்தோட என்ன குறைஞ்சிருக்கு? அப்போ உயர்தரமான சினிமாக்கள் இங்கேருந்து ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது பயங்கர பிரமிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே சரி ஓகே சினிமான்றது இது இல்லை, ஓகே இது இன்னும் வேறு மாதிரி இருக்குது, இது நம்ம நினச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத புரிதலை வந்து உருவாக்குறது. திரைக்கதையை பற்றினது நீ என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு ஃபார்முலா இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா. நான் ஃபஸ்ட்டு வந்து களவாணி பண்ணது வந்து ஒரு திரைக்கதை ஃபார்முலா எதுவுமே இல்லை சார். அதில் என்ன பண்ணேன்னா சீன் நான் ஒன்று பண்ணி பார்ப்போம்னு மாட்டேன். காட்சி அதாவது படிக்கிற அல்லது நம்ம ஊரில் பார்த்த அல்லது நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை காட்சி மட்டும் பண்ணி வைக்கலாம். அது ஒரு நடந்திருக்கும், அது அப்படியே ஒரு சினிமாவுக்கான காட்சியாக இருந்துடாது இல்லையா. அந்த இன்ஸ்பயரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு காட்சி ஒரு சீனாக நிறையா பண்ணி வச்சேன் சார். நிறைய அது வந்து ஒரு கதையாகவே தொகுக்கவே இல்லை. ஆனால் காட்சியாக பார்த்தாக்கா அது நல்லாயிருக்கும். அந்த சீனை மட்டும் சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு முன்ன எதுவுமே இருக்காது. இப்படியாப்பட்ட நிறைய காட்சிகள் தான் சார் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு கதையே பண்ணல, ஆனால் அந்த காட்சியாக சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஒரு டம்மாகி ஒரு எய்ம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சு அதை டேக்கப் ஆகி போமானா போகாது. எனக்கு தெரிஞ்சு அப்புறம் நினச்சேன் சில காட்சிகளே கதையை கொடுக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. சில காட்சிகளை பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி தான் வெறும் காட்சியாக இருந்து தான் அதுக்கப்புறம் கதை எழுத ஆரம்பித்தது தான் சார் களவாணி. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தில் ஏழையோடைய அந்த நகைச்சுவை. இயல்பாகவே சர்க்குணத்துக்கு அந்த நகைச்சுவை உண்டா? வரும் சார். பாக்யராஜ் சார் கூட சொல்லுவார். விமல் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கூத்துப்பட்டில் அவர் இருக்கும்போதே என்னோட நல்ல நண்பர், நாங்கள் ரொம்ப வருஷம் நண்பர்கள். இப்போ வந்து என்ன ப்ளஸ்ஸாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
மணி சாரோடைய மேக்கிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அங்கே மேனேஜராக இருந்து அவங்க பார்க்குற ஸ்டில்ல பூரா இப்போ மாதிரி பார்ப்பாங்க மற்ற ஸ்டில்லெல்லாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.